தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 132:1. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த சங்கீதத்தில் தாவீது ஆண்டவரிடம் பண்ணின விண்ணப்பத்தை நாம் பார்க்கின்ற பிரியமானவர்களே. தாவீதை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், என் மனதிற்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறுகின்றார். ஆனால் வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பம், முதலில் சவுலினால் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சவுல் துரத்தி கொண்டே வந்தான். அதன் பிறகு அவர் மன்னனானவுடனே அவருடைய மகன் அப்சலோம் தன் தகப்பனை கொன்று அந்த அதிகாரத்தை மன்னராக வேண்டும் என்று தன் தகப்பனாகிய தாவீதை துரத்தி கொண்டே வந்தான். என் அன்பு பிரியமானவர்களே, இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இப்படி பல்வேறு உபத்திரவத்தை தாவீது அனுபவிக்கும் பொழுதுதான் அவர் கர்த்தரை பார்த்து முறையிடுகின்றார். தாவீதாகிய என்னையும் என்னுடைய சகல உபத்திரவத்தையும் நீர் நினைத்தருளும் என்று இறைவனை பார்த்து கெஞ்சி மன்றாடி, அது மட்டுமல்ல சில பொருத்தனைகளையும் செய்து அதன்படி அவர் இறைவனுடைய இரக்கத்தை கெஞ்சினார். பிரியமானவர்களே, இந்த செய்தி கொண்டிருக்கின்ற நாம் கூட நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை அறியாமலே நம்முடைய பேச்சின் மூலமாகவோ, நம்முடைய செய்கைகளின் மூலமாகவோ, கண்களின் மூலமாகவோ, சிந்தனையின் மூலமாகவோ கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் நாம் செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் அதற்கு நாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டும். இதில் தாவீது பத்சேபாள் என்ற உரியாவனுடைய மனைவியுடன் விபச்சாரம் செய்துவிட்டான். அப்பொழுதுதான் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அவருக்கு ஒரு சில ஆலோசனையும் கொடுத்து தண்டனையும் கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறினார். அதன்படி அவன் உபத்திரப்பட்டான். பிரியமானவர்களே, இதே போன்று நாம் கூட நான் விபச்சார பாவம் எங்கே செய்தேன், நான் யாரையும் கொலை செய்யவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பேச்சிலும் பிறருடைய புண்படும்படி பேசினால் அதையும் ஒரு கொலைதான். இப்படி நம்முடைய செய்கைகளின் மூலமாக பிறருக்கு துன்பத்தை உண்டு பண்ணியிருந்தால் அதுவும் இறைவன் அருவருக்கத்தக்க காரியம். ஆகவே நாம் அப்படிப்பட்ட காரியங்களை தாவீது 51 சங்கீதத்தில் அவருடைய பாவத்தை அறிக்கையிட்டு இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவார். அதே போன்று நாமும் நம் பாவங்களை இறைவனிடம் அறிக்கையிட்டு மன்றாடினது மட்டுமல்ல, அதன்படி இனி அந்த பாவங்களை செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து தாவீதை போன்று இறைவனிடம் நம்முடைய அந்த உபத்திரத்துக்காக இறைவனிடம் எங்களுடைய உபத்திரத்தை நினைத்து எங்களுக்கு இறங்கும் என்று நாம் இந்த நாட்களில் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் இறங்கி தாவீதை அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தது போன்று நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, தாவீது எப்படி உம்மிடம் கெஞ்சினாரோ அதே போன்று நாங்களும் எங்கள் உபத்திரத்தை நீர் நீக்கி எங்களை நினைத்து எங்களை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா, எங்கள் பாவங்களை எங்களுக்கு உணர்த்துங்க. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க. அதன்படி எங்கள் உபத்திரத்தை எங்களை விட்டு எடுத்து நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.